பிளேசிப் ரம்மி மட்டுமே என்னோட ரம்மி பிளாட்ஃபார்ம். இந்த பிளேசிப் ரம்மியில் கிரேட் கேஷ் ஆஃபர்ஸ் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் கேஷ் மீது 10% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கொடுக்குது. அதுபோலவே சேம் டெபாசிட்டில் எக்ஸ்ட்ரா கேம்ஸோட வின்னிங்ஸும் இன்ஸ்டண்ட்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 லட்சம் வரை வித்ட்ரா யூபிஐ யூஸ் பண்ணிக்கிட்டு H3 சொல்கிற கோடுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 3 கேராஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வீடு இருக்குது. அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா H4 எனக்கு என்னமோ H4 பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டல் மாதிரியே இருக்குது. H3ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் வீடு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்னு பெருசாக கேராஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒருத்தர் என்னன்னா உள்ளெல்லாம் போக முடியலங்க, அதுதாங்க கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா H6க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் இருக்கிறத மேலே மட்டும் போனதுட்டு பாதிலே கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் H7 இப்போ என்னடா இது கார் தெரிச்சுட்டா. H7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு டம்மா துண்டு கிடக்குது. அப்புறம் H8 நம்ம வேறு பார்த்தீங்கன்னா எஸ் அம்மிக்கினே போயிட்டோம். ஸோ H8 பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க, பக்கத்தில் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்கிறத மட்டும் தட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. அப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா H9 H10. இப்போ நம்ம வந்து H9 கோடு போட்டு எந்த வீடியோ வரும் சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக் கொடுக்காம பாருங்க, மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் போது நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா இது H9 பார்க்கறதுக்கு அம்மா துண்டு வந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா H10. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா H10க்கான கோடு. இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால நவுத்த முடியுங்க. அது எப்படி ப்ரோ சாத்தியம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கோடை பற்றி தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு அடுத்த கோடை பார்த்துடலாம். RGS டூலில் பார்த்தீங்கன்னா மோட் ஆன் சொல்லிட்டு இந்த ஒரு கோடை பற்றி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணால் என்ன ஆகும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, RGS மோட் ஆன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பேன் பண்ணியிருப்பீங்களா இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட்டில் மூவ் பண்ணுற மாதிரி தான். இம்பாசிபிள் ப்ரோ, சூப்பராக இருக்கே ப்ரோ, இந்த வீட்டில் மூவ் பண்ண முடியுதா? அப்போ அங்கே இருக்கிற பில்டிங்லாம் மூவ் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா பில்டிங்கே மூவ் பண்ண முடியுங்க. கேமில் டிஃபால்ட்டாக இருக்கிற பில்டிங்லாம் மூவ் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச பில்டிங்கை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி மூவ் பண்ண முடியும். அது எப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், ஏன் அவசரப்படுறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மனிதனை வச்சு நம்ம ஸ்பேன் பண்ண எல்லா வீட்டையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் சிட்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மோட் ஆஃப் பண்ணால் ரொம்பவே சிம்பிள். நம்ம மோட் ஆன் போட்டோம்ல, அதேமாதிரி RGS டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மோட் ஆஃப்னு போட்டுருங்க. அப்படி மோட் ஆஃப் போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட் வந்து ஆஃப் ஆகிடும். நான் பிசியில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. மொபைலில் ஓப்பனாக சொல்ல ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக போயிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரீட் கோட்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்த செட் ஆஃப் சீட் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா B1 to B10ங்க. B ஒன்றும் இல்லை பில்டிங்கு. எப்படி நமக்கு H1 போட்டால் ஹவுஸ் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா B1 சொல்கிற கோடு போட்டால் கேமுக்குள்ள இருக்க